Okay, N channel depletion MOSFET. So இதுல நம்ம வந்து ஆபரேஷன் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ உங்களோட கேட் வோல்டேஜ் 0வா இருக்கும்போது நீங்க ட்ரெயினுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும், சோர்ஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சேனல் வழியா உங்களுக்கு ட்ரெயினுக்கு போகும். ஸோ ட்ரெயின் டு சோர்ஸ் உங்களுக்கு கரண்ட் கண்டக்ஷன் இருக்கும்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் கிரைட்டீரியா, நீங்க கேட்டுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் சப்ளை பண்றீங்க, ட்ரெயினுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் சப்ளை பண்றீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், ஹோல்ஸ் எல்லாம் பி சைடு வந்து ஓகேங்க. தென் இப்போ கேட்டுக்கு வந்து நீங்க நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறீங்க, ட்ரெயினுக்கு வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இங்க எண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பி சைடு சப்ஸ்டேட்டுக்கு ரிப்பல் ஆகி போகும். பி சைட்ல இருக்க ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட் சைடு அட்ராக்ட் ஆகும். இப்படி அட்ராக்ட் ஆகும்போது உங்களுக்கு பாதி எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ரீகம்பைன் ஆயிடும். ஸோ கொஞ்சோண்டு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களோட கரண்ட் கண்டக்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமமாக தான் இருக்கும். தென் தேர்ட் கிரைட்டீரியா என்ன பார்த்தோம், கேட்டுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் சப்ளை பண்றீங்க, அதே மாதிரி ட்ரெயினுக்கும் பாசிட்டிவ் வோல்டேஜ் சப்ளை பண்றீங்க. ஸோ இங்க மோர் பாசிட்டிவ் கொடுக்கும்போது என்ன ஆகும், பி சப்ஸ்ட்ரேட்ல இருக்க மைனாரிட்டி எலக்ட்ரான்ஸும் என்ன ஆகும், அட்ராக்ட் பண்ணி இழுக்கும் கேட் சைட். அப்படி இழுக்கும் போது அது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா மாறும். மாறி வெளியில வரும்போது என் டைப்ல இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட கொலைட் ஆகும்போது நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த கிரைட்டீரியானால உங்களோட ட்ரெயின் கரண்ட் ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 3 கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா? எஸ் மேம். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். பிஜேடி வரலும் பார்க்கும்போது நீங்க எப்படி பார்த்துருப்பீங்க, விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ ஃபெட்ல இருந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிராஃப் தான். அது நம்ம எதுக்கு ட்ரா பண்றோம்னா, உங்களோட கேட் வோல்டேஜுக்கும் ட்ரெயின் கரண்ட்டுக்கும் கிராஸா ட்ரா பண்றோம், taking gate voltage as constant, sorry, drain voltage as constant. So ID versus VGS பண்ண போறோம், VGS கான்ஸ்டன்டா வச்சுப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்லைடு ஒரு நிமிஷம் காட்டுங்க. ஸோ இது அந்த 3 கண்டிஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? எஸ் மேம். எனக்கான 3 கண்டிஷன் தான் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். VGS equal to 0, VDS க்கு பாசிட்டிவ், VGS க்கு நெகட்டிவ், VDS க்கு பாசிட்டிவ், தென் ரெண்டுமே பாசிட்டிவ் கொடுத்தா என்ன? ஸோ ஜஸ்ட் அந்த கண்டிஷன் தான் சொல்லியிருக்கேன். எஸ் மேம். ஓகே. தென் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி வெர்சஸ் விஜிஎஸ் அட் கான்ஸ்டன்ட் ஐடிஎஸ்எஸ், சாரி ஐடிஎஸ், விடிஎஸ். ஸோ ஸ்டாக்லி ஈக்குவேஷன், கரண்ட் ஈக்குவேஷன்லேருந்து வரும். ஸோ உங்களோட ட்ரெயின் கரண்ட் ஈக்குவல் டு ஐடிஎஸ்எஸ் இன்ட்டு 1 மைனஸ் விஜிஎஸ் டிவைடட் பை விபிடி ஹோல் ஸ்கொயர். இது ஏற்கனவே பார்த்தோம்னா. ஸோ இங்கே ஏன் நம்ம ட்ரெயின் கரண்ட், அதாவது ட்ரெயின் டு சோர்ஸ் கரண்ட் சேச்சுரேஷன் லெவல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதுதான் உங்களோட மேக்ஸிமம் கரண்ட். கரெக்டா உங்க கிராஃப் வச்சு சொல்றேன். ஸோ ஐடிஎஸ்எஸ் அப்படிங்கிறது தான் உங்களோட மேக்ஸிமம் கரண்ட். அதாவது உங்களுக்கு விஜிஎஸ் 0வா இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமமா உங்க டிரான்சிஸ்டர்ல கிடைக்கிற கரண்ட் தான் இந்த ஐடிஎஸ்எஸ். ஸோ
இப்போ நீங்க VGS வந்து நீங்க வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாறுறது எது? இந்த IDSS வேல்யூ தான் மாறுது. ஸோ அதனாலதான் உங்களோட ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த IDSS கரண்ட்டை நாம எடுத்துக்கிறோம். ஓகே? எஸ் மேம். எஸ் மேம். கரண்ட் வேல்யூ ஏன் எடுக்கிறோம்னா அதுதான் உங்களோட VGS பொறுத்து உங்களுக்கு மாறுது. ஸோ இதெல்லாம் வச்சுதான் உங்களோட டோட்டல் ட்ரெயின் கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு 4 கண்டிஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா VGS வந்து 0வா இருக்கும் போது உங்களோட ட்ரெயின் கரண்ட் எப்படி இருக்கும்னா IDSS-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுத்துருக்கிறது வோல்டேஜ் வேல்யூ, தென் ஒய் ஆக்சிஸ்ல நம்ம பார்க்கறது கரண்ட் வேல்யூ. ஸோ ஐடி கரண்ட் வெர்சஸ் VDS போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களோட கேட் வோல்டேஜ 0வா வச்சிருக்கீங்க. கேட் வோல்டேஜ இப்போ என்ன பண்றோம், ட்ரெயின் வோல்டேஜை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க. 0ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர்றீங்க. இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அந்த பிஞ்ச் ஆஃப் வேல்யூ ரீச் ஆகிற வரைக்கும் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் வேல்யூ மேக்ஸிமம் ஆயிடும். பிஞ்ச் ஆஃப்க்கு அப்புறம் அது சேச்சுரேட்டட் ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை இப்போ நம்ம கரண்ட் ஈக்குவேஷன்ல போடலாம். ஸோ ட்ரெயின் கரண்ட் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், IDSS into 1 minus VGS divided by VPD whole square. ஸோ இதுல VGS equal to 0. இங்க 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த டேர்ம் வந்து என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஸோ IDSS into 1 வரும். ஸோ ID equal to IDSS. ஸோ ஈக்குவேஷன் வச்சும் நீங்க இதை கொண்டு வரலாம், கிராஃப் வச்சும் நீங்க இந்த ஆன்சரை கொண்டு வரலாம். ஓகே, புரிஞ்சுதா? எஸ் மேம். கிராஃப் வச்சும் நீங்க இதை டிரைவ் பண்ணலாம், இல்ல ஈக்குவேஷன் வச்சும் நீங்க கொண்டு வரலாம். எது வச்சீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தென் என்ன பண்ணிக்கிறோம், VGS equal to VP. ஸோ இங்க VGSக்கு பதிலா VP போடுங்க, ரெண்டும் கேன்சல் ஆகி 1 ஆயிடும். அப்ப இந்த டோட்டல் டேர்மே 0 ஆயிடும். ஸோ ID equal to 0. இப்போ கிராஃப்ல பாருங்க VGS வேல்யூ வந்து VP-ஆ இருக்கும் போது உங்களுக்கு கரண்ட் வேல்யூ 0 ஆகுது. இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, VGS equal to VP equal to -6 volt. இப்படி இருக்கும் போது உங்களுக்கு கரண்ட் வேல்யூ எப்படி இருக்கு, 0வா இருக்கு. Then third condition, VGS equal to VP by 2, half the pinch of voltage. half அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, VP divided by 2 வரும். அப்போ 1/2, 1 minus 1/2 போட்டீங்கன்னா 1/2 the whole square வரும். அப்போ IDSS by 4 வந்துருச்சா, ID equal to IDSS by 4. ஸோ 6 வோல்ட்டுங்கிறது, ஸோ 3 வோல்ட்ல பாருங்க IDSS by 4 போட்டிருக்காங்களா 3 வோல்ட்டுக்கு. Then fourth condition, ID equal to IDSS by 2. ஸோ இதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த IDSS இந்த சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ ID divided by IDSS வரும். தென் இந்த ஸ்கொயரை இந்த சைட் கொண்டு வாங்க, அப்போ என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் வந்துடும். தென் இந்த 1 இந்த சைட் கொண்டு வாங்க, -1 வரும். தென் இந்த மைனஸ் இந்த சைட் கொண்டு வாங்க, அப்போ இங்க மைனஸ் வந்துடும், இங்க பிளஸ் வந்துடும், which is equal to VGS divided by VP-ன்னு இருக்கும். தென் இந்த VP-யை இந்த சைட் கொண்டு வாங்க, அது இன்டூல வரும். ஸோ VGS equal to VP into 1 minus root of ID divided by IDSS. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நீங்க ஐடிக்கு பதிலா இங்க IDSS by 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், IDSS கேன்சல் ஆகி 1/2 இருக்கும். ரூட் ஆஃப் 1/2 என்ன, ரூட் ஆஃப் 0.5, 1 minus root of 0.5 into VP வரும்.
ஸோ 1 minus root of 0.5 ஓட வேல்யூ என்ன? Point 3. எப்படி இருக்கும்னா VGS equal to 0.3 VP இருக்கும். ஸோ இங்க VP வந்து -6 போட்டிருக்காங்களா, அப்ப என்ன ஆன்சர் வரும்? -1.8ங்கிற இதுக்கு வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு -1.8 தான் வரும். ஓகே, புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே, எல்லாத்துக்குமே கிளியரா இருக்கா? இன்னொருக்கா சொல்லணுமா? மேம் தேர்ட் கண்டிஷன் மட்டும் சொல்லுங்க மேம். மேம் இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். ஓகே, கிளியரா இல்லையா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எல்லாத்துக்கும் தெரியுதுல, இது வந்து ட்ரெயின் கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன் தான் மேல எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் VGS equal to 0ன்னு போடுங்க. இப்போ இங்க இந்த VGS பதிலா 0 போட்டீங்கன்னா இந்த டேர்மே 0 ஆயிடும். ஸோ IDSS into 1 the whole square அப்படின்னு வரும். ஸோ ID equal to IDSS. இப்போ VGS வந்து 0வா இருக்கும்போது உங்களுக்கு ID equal to IDSSங்கிற வேல்யூ இருக்கும். தென் செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா VGS equal to VP. ஸோ VGS equal to VPங்கிற இடத்துல, ஸோ இந்த VGSங்கிற இடத்துல நீங்க VPயை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. VP by VP வந்து கேன்சல் ஆகி இங்க 1 இருக்கும். ஸோ 1 minus 1 இந்த டேர்மே 0 ஆயிடும். ஸோ அதான் VGS equal to VPயா இருக்கும்போது உங்களோட ID கரண்ட் 0. ஸோ VGS equal to VP equal to -6 volt நீங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க VP ஓட வேல்யூ. ஸோ -6 volt வரும்போது உங்களுக்கு ID கரண்ட் என்ன ஆகுது? 0 ஆயிடுது. தென் தேர்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா VGS equal to VP by 2, that is half the pinch of voltage. இப்போ இங்க நமக்கு வந்து 6 volt கொடுத்துருக்காங்களா, 6ல half என்ன? -3 volt. ஸோ உங்க VGS வந்து உங்களோட கேட் வோல்டேஜ் -3ஆ இருக்கும் போது உங்களோட கரண்ட் வேல்யூ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா IDSS by 4, இதுல டிவைட் பை 4 இந்த வேல்யூக்கு உங்க கரண்ட் வேல்யூ இருக்கும். ஸோ இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம்னா இந்த VGS equal to VP by 2 அப்படிங்கிற இந்த வேல்யூவை நீங்க உங்களோட கரண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். தென் ஃபோர்த் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ID equal to IDSS by 2. ஸோ அந்த கண்டிஷனை நான் இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்லி தான் இந்த இது கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த IDSS இங்க கீழே கொண்டு வாங்க, ஈக்குவல் டு கீழே. அப்ப என்ன வரும்? ID divided by IDSS வரும், which is equal to 1 minus VGS divided by VP the whole square வரும். இப்ப என்ன பண்றீங்க, இந்த ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ID divided by IDSS, which is equal to 1 minus VGS divided by VP. Then next step என்ன பண்ணுங்க, இந்த 1 இந்த சைடு கொண்டு வாங்க. அப்ப என்ன ஆகும்? ரூட் ஆஃப் இந்த டேர்ம் அப்படியே வரும், ID divided by IDSS plus 1 இந்த சைடு வரும்போது உங்களுக்கு -1 ஆயிடும், ஈக்குவல் டு minus VGS divided by VP வரும். தென் என்ன பண்ணுங்க, இந்த மைனஸை இந்த சைடு கொண்டு வாங்க. இப்போ என்ன ஆகும்? இந்த மைனஸ் ரூட் ஆஃப் ID divided by IDSS plus 1, which is equal to இந்த டேர்ம் அப்படியே வந்துடும்.
தென் இந்த விபியை இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ விபி இங்க பிளஸ் 1 இருக்கா, அது முன்னாடி எழுதிக்கலாம். 1 இந்த மைனஸ் டேர்மை இந்த சைடு எழுதிக்கலாம். ஸோ 1 மைனஸ் ரூட் ஆஃப் ஐடி டிவைடட் பை IDSS equal to VGS. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்ண போறீங்கன்னா உங்க ஐடிக்கு பதிலா IDSS டிவைடட் பை 2ன்னு போடுறீங்க. இப்படி போட்டா என்ன ஆகும், IDSS கேன்சல் ஆகி ரூட் ஆஃப் 1/2ன்னு இருக்கும். 1/2 நம்ம எப்படி எழுதலாம், 0.5 எழுதலாம். ஸோ VP into 1 minus root of 0.5 which is equal to VGS. So இந்த 1 minus root of 0.5 ஓட வேல்யூ தான் உங்களுக்கு 0.3. So VGS equal to 0.3 VP நமக்கு கிடைக்கும். Yeah? So இந்த இப்ப இருக்க இந்த கிராஃப்ல உங்களோட VP வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க, -6. 0.3 into -6 போடுங்க, வேல்யூ என்ன, -1.8 வோல்ட். ஸோ இங்க பாருங்க IDSS by 2 போடும் போது உங்களோட வோல்டேஜ் வேல்யூ எப்படி இருக்கும், உங்க VGS equal to -1.8 வோல்ட்டா இருந்தாதான் உங்களுக்கு IDSS by 2 கிடைக்கும். ஓகே, Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. தென் இந்த கிராஃப்ல இன்னொன்னு போட்டிருக்காங்க பாருங்க, இந்த சைடு ஒரு லைன் போயிட்டு இருக்கா. Yes, ma'am. Yes, ma'am. Ma'am. இதை என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க கேட் வோல்டேஜ் நெகட்டிவ் வோல்டேஜ் சப்ளை பண்றீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க போட்டிருக்காங்க பாருங்க. VP -6க்கு VP போட்டிருக்காங்க, -3க்கு VP by 2 போட்டிருக்காங்க, -2க்கும் -1க்கும் நடுவுல பாருங்க 0.3 VP போட்டிருக்காங்களா. ஸோ அந்த ஒவ்வொரு வேல்யூ அப்போ உங்களோட டயோட் ட்ரெயின் கரண்ட் எப்படி இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ VGS equal to VP இருக்கும் போது உங்களுக்கு ட்ரெயின் கரண்ட் 0 இந்த பாயிண்ட். தென் ஹாஃப் பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜா இருக்கும் போது IDSS by 2 இந்த பாயிண்ட். தென் 0.3 VP இருக்கும்போது IDSS by 2 இந்த பாயிண்ட். தென் 0வா இருக்கும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் கரண்ட் இருக்கும், ID equal to IDSS. தென் தேர்ட் கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, கேட் வோல்டேஜுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் சப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகணும், ஸோ பாசிட்டிவ் கொடுக்கும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு கரண்ட் ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகி பாருங்க 10க்கு மேல போயிருச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ரீஜன், இந்த நீங்க கேட்டுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, நம்மளோட கேஸ் 2 கண்டிஷன், அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ற ரீஜன் பாத்தீங்கன்னா டிப்ளீஷன் ரீஜன்னு சொல்லுவாங்க. தென் கேஸ் 3 நீங்க கேட்டுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குற இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகேங்களா. Yes, ma'am. ரீஜன் இருக்கு, 2 மோட் இருக்க மாதிரி 2 ரீஜன் இருக்கு. டிப்ளீஷன் மோட், என்ஹான்ஸ்மெண்ட் மோட் இருக்க மாதிரி ரீஜனும் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல 2 இருக்கு. ஒன்னு டிப்ளீஷன் ரீஜன், நீங்க கேட்டுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கறது டிப்ளீஷன் ரீஜன். தென் கேட்டுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா, அந்த ரீஜன் பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு ரீஜன். ஓகே, Yes, ma'am. ஓகேம்மா. தென் ஸோ வித் திஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு N சேனல் டிப்ளீஷன் மோட் மாஸ்ஃபெட் ஓவர், அதாவது நீங்க அந்த டயக்ராம் போடுவீங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். தென் ஆப்ரேஷன் 3 கண்டிஷன் இருக்கு. தென் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல 4 கண்டிஷன் இருக்கு. ஓகே, Yes, ma'am. ஓகேம்மா. தென் நாம என்ன பார்க்க போறோம்னா P சேனல். P சேனலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு N சேனல் மாதிரியே தான். ஸோ P சேனல்ல எது சப்ஸ்ட்ரேட்டா எடுக்கணும், எந்த மெட்டீரியல் சப்ஸ்ட்ரேட்டா எடுப்பீங்க,
P material. N மெட்டீரியல் P மெட்டீரியல் இல்ல. P material. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்போசிட்ல எடுக்கணும். மாஸ்பெட்னா P சேனல்னா N மெட்டீரியல் எடுக்கணும், N சேனல்னா P மெட்டீரியல் எடுக்கணும். ஆப்போசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ N மெட்டீரியல் எடுக்கிறீங்க. ஸோ N மெட்டீரியல்ல 2 P டைப் ஹெவிலி டோப்டு செமிகண்டக்டரை டிஃப்யூஸ் பண்றீங்க. தென் ஒரு மெட்டல் ஆக்சைடு லேயர் போடுறீங்க, அதுக்கு மேல மெட்டல் லேயர் போடுறீங்க. ஸோ 2 P டைப்ல இருந்து நீங்க கான்டாக்ட் வெளியில எடுத்தீங்கன்னா ஒன்னு ட்ரெயின், இன்னொன்னு சோர்ஸ். தென் அந்த N மெட்டீரியல், அதாவது N சப்ஸ்ட்ரேட்ல இருந்து நீங்க கான்டாக்ட் வந்து எடுத்தீங்கன்னா தட் இஸ் கேட். உங்க கேட்டுக்கும் உங்களோட சப்ஸ்ட்ரேட்டுக்கும் உங்களோட சேனல் உங்க கேட்டுக்கும் உங்க சேனலுக்கும் நடுவுல இன்சுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. பாருங்க, ட்ரெயின் வந்து P மெட்டீரியல் கூட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கு, ட்ரெயினும் சோர்ஸும். பட் உங்க கேட் பாருங்க, உங்க சேனல் கூட டைரக்ட் கான்டாக்ட்ல இல்ல, நடுவுல ஒரு இன்சுலேட்டர் இருக்கு. ஓகேங்களா? தென் இது வந்து சப்ஸ்ட்ரேட் டெர்மினல். இது நம்ம எப்பவுமே வந்து ஆல்வேஸ் கிரவுண்ட் பண்ணிடுவோம். தென் இதுலயும் வந்து உங்களுக்கு 3 ஆப்ரேஷன்ஸ் சேம் நம்ம N சேனல்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே 3 ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னன்னா, உங்களோட VGS வந்து 0, VGS equal to 0. தென் VDSக்கு நீங்க நெகட்டிவ் வோல்டேஜ் சப்ளை பண்றீங்க. ஓகே, ஏன் நம்ம ட்ரெயினுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறோம்? ட்ரெயினுக்கு ஏன் நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறோம் இந்த இடத்துல? சொல்லுங்க, ட்ரெயினுக்கு ஏன் நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும்? P material இருக்குங்காட்டி மேம். ஓகே, எஸ் மேம். எஸ், P மெட்டீரியல்ல எது அதிகமா இருக்கும்? ஹோல்ஸ். ஸோ அட்ராக்ட் பண்றதுக்காக தான் நீங்க நெகட்டிவ் வோல்டேஜ் ட்ரெயின் சைடு கொடுக்குறீங்க. ஓகே, தென் இப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும்? நீங்க ட்ரெயினுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துட்டீங்க, கேட்டுக்கு 0 கொடுத்துட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நமக்கு இங்க சேனலும் இருக்கு. ஸோ உங்க சோர்ஸ்ல இருந்த ஹோல்ஸ் எல்லாம் சேனல் வழியா உங்க ட்ரெயின் சைடு மூவ் ஆகும். ஸோ உங்களோட ட்ரெயின் கரண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டு சோர்ஸ் உங்களுக்கு ட்ரெயின் கரண்ட் மூவ் ஆகும். ஓகே, நார்மல் அங்க N சேனல் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் P சேனல். இங்க உங்களுக்கு ட்ரெயின் கரண்ட் எக்ஸ்போனென்ஷியலா மூவ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். தென் செகண்ட் கிரைட்டீரியா, VGSக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறீங்க. தென் VDSக்கு பார்த்தீங்கன்னா சேம் நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ இங்க பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறோம். ஸோ பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும் போது என்ன பண்ணும்? உங்க P சேனல்ல இருக்க ஹோல்ஸ் எல்லாம் ரிப்பல் ஆகி N சைடு மூவ் ஆகும். அதே மாதிரி Nல இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கேட் சைடு அட்ராக்ட் ஆகி போகும். இப்படி அட்ராக்ட் ஆகும் போது என்ன ஆகும்? எலக்ட்ரான் அண்ட் ஹோல் ரீகாம்பினேஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு இங்க ட்ரெயின் வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் இழுக்கணும் இல்லையா, அப்போ இங்க ரீகம்பைன் ஆயிடுச்சுன்னா இங்க கொஞ்சம் ஹோல்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உங்களோட ட்ரெயின் கரண்ட் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நீங்க VGS வோல்டேஜை எந்த அளவுக்கு பாசிட்டிவ்ல இன்க்ரீஸ் பண்றீங்களோ அதே அளவுக்கு உங்களோட ட்ரெயின் கரண்ட் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? எஸ் மேம். எஸ். தென் தேர்ட் கண்டிஷன், தேர்ட் என்னன்னா உங்களோட VGS அதை என்ன பண்ண போறீங்கன்னா நெகட்டிவ் பண்ண போறீங்க. சேம் VDS வந்து நெகட்டிவ் வோல்டேஜ்லயே ரிட்டைன் பண்றீங்க. ஸோ இது நெகட்டிவ்லயே தான் இருக்க போது, கேட்டுக்கு மோர் நெகட்டிவ் அப்ளை பண்ண போறோம்.
ஸோ நெகட்டிவ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், மோர் நெகட்டிவ் கொடுக்கும்போது உங்க எண்ட்ல இருக்க மைனாரிட்டி ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா கேட் சைடு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது இந்த என் மெட்டீரியல் இருக்க மைனாரிட்டி ஹோல்ஸ் எண்ணெய் விட்டு வெளியில வரும்போது ஃப்ரீ ஹோல்ஸா மாறிடும். ஸோ அந்த ஃப்ரீ ஹோல்ஸ் உங்க பி சேனல்ல இருக்க ஃப்ரீ ஹோல்ஸோட கொலைட் ஆகும். அப்படி கொலைட் ஆகும்போது நிறைய ஃப்ரீ ஹோல்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ நிறைய ஹோல்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு கரண்ட் ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? கரண்ட் ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும். சேம் என் சேனல் மாதிரியே தான் பி சேனல். நீங்க கொடுக்குற வோல்டேஜ் பாத்தீங்களா, இங்க நெகட்டிவ் கொடுக்கணுமா இங்க பாசிட்டிவ் கொடுக்கணுமா அப்படிங்கறத நீங்க இந்த சிம்பிள் இந்த டயக்ராம் வச்சே நீங்க எல்லாமே வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? Yes, ma'am. Yes, ma'am. இந்த 3 டைப் ஆஃப் ஆபரேஷனும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ் மேம். எஸ். தென் அந்த ஆபரேஷன் தான் இங்க எழுதிருக்கேன். சொல்லுப்பா. Ma'am, last point மட்டும் ma'am. ஓகே. கேஸ் 3 பாத்தீங்கன்னா கேட்டுக்கு மோர் நெகட்டிவ் கொடுக்குறீங்க. அதாவது -1 -2ன்னு நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து அதிகப்படுத்துறீங்க. ஸோ அப்படி படுத்தும் போது என்ன ஆகும், உங்களுக்கு எண்ல இருக்க ஃப்ரீ ஹோல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, எண்ல மைனாரிட்டி ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மைனாரிட்டி ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட் சைடு வந்து இழுக்க ஆரம்பிக்கும். அதாவது எண்ல இருந்து இந்த மைனாரிட்டி ஹோல்ஸ் எல்லாம் பி சைடு பி இந்த சேனல் கிட்ட மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி என்ன விட்டு அது வெளியில வரும்போது அது ஃப்ரீ ஹோலா மாறிடும். மாறும்போது என்ன ஆகும், பீல ஏற்கனவே ஃப்ரீ ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ ஹோல்ஸும் இந்த வர ஃப்ரீ ஹோல்ஸும் ரெண்டும் மோதிக்கும். மோதி மோதி நிறைய ஃப்ரீ ஹோல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி நிறைய ஃப்ரீ ஹோல்ஸ் ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், இங்க நீங்க ட்ரெயின் சைடும் நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருக்கீங்களா, அப்ப என்ன ஆகும், ட்ரெயின் நிறைய ஹோல்ஸை வந்து இழுக்க ஆரம்பிக்கும், அதுகிட்ட இழுக்க ஆரம்பிக்கும். அப்படி இழுக்கும் போது என்ன ஆகும், உங்களோட ட்ரெயின் கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேங்களா? Yes, ma'am. ஓகே. ஓகே மேம். தென் இந்த 3 கண்டிஷன்ஸ் தான் இங்க எழுதியிருக்கேன். இந்த பிபிடி நான் உங்களுக்கு இப்ப கிளாஸ் முடிச்சோன்னு சென்ட் பண்றேன். நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நோட்ஸ் எடுத்துட்டு தானே இருக்கீங்க? நான் செக் பண்றது இல்ல. எஸ் மேம். எஸ் மேம். ஓகேம்மா. தென் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதே மாதிரி தான். ஐடி விசஸ் விஜிஎஸ், விடிஎஸ் கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். சேம் ஸ்டாக்லி ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். சேம் ஈக்குவேஷன் தான். இப்ப கிராஃப் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, விஜிஎஸ் ஈக்குவல் டு 0. ஸோ விஜிஎஸ் இங்க வந்து 0 போட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வேணாம், இந்த மாத்தின ஈக்குவேஷன். ஸோ விஜிஎஸ்க்கு இங்க 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஐடி ஈக்குவல் டு ஐடிஎஸ்எஸ். ஸோ விஜிஎஸ்க்கு வந்து 0 போட்டிருக்காங்க. ஓகே, விஜிஎஸ் 0. ஸோ இல்லைன்னா இந்த கிராஃப் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிராஃப் விஜிஎஸ்க்கு வந்து 0 இருக்கு. அப்போ உங்களோட ஐடி ஈக்குவேஷன் எவ்வளோ, ஐடி வேல்யூ எவ்வளோ இருக்கு, ஐடிஎஸ்எஸ். ஓகே. தென் செகண்ட் கண்டிஷன் விஜிஎஸ் ஈக்குவல் டு விபி. விபின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஐடிஎஸ்எஸ் வந்து 0 ஆயிடும். சாரி, ஐடி ஈக்குவேஷன் வந்து 0 ஆயிடும். ஸோ விஜிஎஸ் ஈக்குவல் டு விபி, இங்க 6 வோல்ட் வரும்போது உங்களோட ட்ரெயின் கரண்ட் ஆல்மோஸ்ட் 0 ஆயிடும். தென் விஜிஎஸ் ஈக்குவல் டு விபி பை 2. ஸோ ஹாஃப், அப்போ 3 கொடுக்குறீங்க. 3 வோல்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஐடி கரண்ட் எப்படி இருக்கு, ஐடிஎஸ்எஸ் பை 4. ஸோ 6/4.
1.5 வருதா? இங்க வருது. Then ID equal to IDSS by 2. So இந்த ஈக்குவேஷன்ல ஐடிக்கு பதிலா IDSS by 2 போடுங்க. எவ்வளவு வரும்? VGS equal to 0.3 VP வரும். So 0.3 VP எடுங்க. IDSS by 2. இந்த வேல்யூ. இது டைரக்டா எடுத்தீங்கன்னா 0.3 VP. ஓகே. சேம் அதே தான் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, என் சேனல்ல பார்த்த மாதிரியே தான். ஸோ என்னன்னா நீங்க இங்க கிராஃப் போடும்போது கேர்ஃபுல்லா போடணும். அங்க வந்து நீங்க நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தீங்க, இங்க பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறீங்க செகண்ட் கேஸ்ல. தென் தேர்ட் கேஸ்ல நெகட்டிவ் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு ட்ரெயின் கரண்ட் பாருங்க அதிகமாயிடுது. ஓகேங்களா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. எஸ். தென் இதோட உங்களோட டிப்ளீஷன் மோட் வந்து ஓவர். ஸோ டிப்ளீஷன் மோட்ல என் சேனல் பி சேனல் ரெண்டுமே பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து என்ஹான்ஸ்மெண்ட் மோட் பார்க்கலாம். டிப்ளீஷன் மோடுக்கும் என்ஹான்ஸ்மெண்ட் மோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, டிப்ளீஷன் மோட்ல இது என்ஹான்ஸ்மெண்ட் மோட். ஸோ டிப்ளீஷனுக்கும் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த சேனல் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ டிப்ளீஷன் மோடுனா நீங்க பிசிக்கலா சேனலை ஃபேப்ரிகேட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? மேனுஃபேக்சர் பண்ணும் போதே உங்க சேனல் வச்சுதான் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க. என்ஹான்ஸ்மெண்ட் மோட்ல பாத்தீங்கன்னா சேனல் மேனுஃபேக்சர் பண்ணும் போது பண்ண மாட்டீங்க. ஓகே, சேனலே பிசிக்கலா பிரசண்டா இருக்காது. உங்க டிரான்சிஸ்டர்ல சேனல்ங்கிற ஒரு போர்ஷனே இருக்காது. பட் கிரியேட் ஆகும். எப்போன்னா நீங்க கொடுக்குற வோல்டேஜை வச்சு இங்க சேனல் கிரியேட் ஆகும். நீங்க சப்ளை பண்ற கேட் வோல்டேஜ் வச்சு வர்ச்சுவலா உங்களுக்கு சேனல் கிரியேட் ஆகும். ஓகே, டிப்ளீஷனுக்கும் என்ஹான்ஸ்மெண்ட்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். Yes, ma'am.